எளிதில் மறைகுதேரா இறைவனை எல்லில் தங்கள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். மானே நாம் என்று திருவம்பாவையில் 6வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் குட்டியுள்ளது. போட்டுடுங்க, அந்த லைட்டை போட்டுருங்க. மானே நிலநலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாவே போன திசை பகராய் இன்னும் புறந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கடல் பாடி வந்தோர் குன்வாய் திறப்பாய் பூனே உருகாய் உமக்கே ஊரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோரெம்பாவாய் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார். மார்கழி மாதமானால் எல்லா பெண்களும் சேர்ந்து முதல் நாளே பேசிக்கொள்கிறார். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதும் பெருமானை போய் நாம வழிபாடு செய்வதற்கு அந்த வைகறை காலத்தில் எழுந்து போய் நீராடி பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும் என்று முதல் நாளே எல்லா பெண்களும் பேசிக்கொள்கிறார். அப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒருத்தர் உருகுறாங்க. ஒரு பெண் ஒரு பெண்ணு எழுப்ப வாரா, ஒரு பெண்ணு உறங்கிக்கிட்டு இருக்கா. 3 கேட்டகரியா சுவாமி பிரிச்சார் மாணிக்கவாசகர். இந்த உறங்கிக்கிட்டு இருக்க பெண் யாருன்னா துரோதான சக்தின்னு பேரு. அந்த துரோதான சக்தி என்ன செய்யும் அப்படின்னா உலகத்தை காட்டும், இறைவனை மறைக்கும். இப்ப நமக்கு உலகம் தானே தெரியுது, இறைவன் தெரியுறாரா? அப்ப நமக்கு என்ன சக்தி வேலை செய்யுது? துரோதான சக்தி நமக்கு வேலை செய்யுது. பக்குவம் அடைகின்ற காலத்துல இது அருள் சக்தியாக மாறும். இந்த துரோதான சக்தி தான் அதுவே அருள் சக்தியாக மாறும் பக்குவம் வர்ற காலத்துல. பக்குவம் வர்றதுக்கு நாம என்ன செய்யணும்? நல்ல வழிபாடு செய்யணும். அடியவர்களோடு இணங்கி நன்றாக வழிபாடு செய்தால் நமக்கு அந்த நிலை நமக்கு உண்டாகும். அப்படி இந்த பாட்டுல சொல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா, மானே மானே நோக்கி மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. மான் போன்ற கண்ணை உடைய பெண்ணே, இந்த மானுகள் கூறியதா இருக்கும், ஒரே நோக்கோடு இருக்கும். அதே போல இந்த இடத்துல ஏன் மானே நீ நென்னலை அப்படின்னா, நம்மளுடைய வழிபாடு ஒரே நோக்கோடு போகணும். திரும்பி திரும்பிலாம் பார்க்கக்கூடாது. ஒரே நோக்கு சிவத்தை அடைவது எப்படி அப்படிங்கிற நோக்கோடு மட்டுமே போகணும். அதனாலதான் இந்த இடத்துல மானே நோக்கி பல பாடல்ல சொல்றாரு. இந்த இடத்துல மானே நீ நென்னலைங்கிறாரு. இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புகை எந்தனை உழல பண்ணி வச்சு விட்டாய் அரியன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்தாய் அப்படின்னாரு. இப்ப சாமி அவரை மறக்க வச்சு நம்மள இங்க பூலோகத்துல பிறக்க வச்சிருக்காரு. எதுக்காக? ஏன் நம்ம அவரை மறந்துருக்கோம்? நம்ம இது பெருசு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த உலகம் தான் நமக்கு பெருசு, இதுல கிடைக்கிற இன்பம் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா இறை இன்பம் இதை விட பெருசுங்கிறது நமக்கு இந்த உயிர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இருக்கா, அதனால நம்ம அதை நுகர்வதற்கு நம்ம யோசிக்கிறோம். இது கண்ணுக்கு தெரிஞ்ச இன்பம். எது கேட்டாலும் ஒரு அல்வா வாங்கி சாப்பிடறதுனால கூட என்ன செஞ்சிடறோம், ரூபாய் கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றோம். எதனால எளிமையா கிடைக்கி, அதனால இந்த உலகம் நமக்கு பெருசா தெரியும். எந்த இன்பம்னாலும் உடனே அடைஞ்சிடறோம். இறை இன்பம் திகட்டவே திகட்டாது. இந்த இன்பம் திகட்டிடும், ஆனா இறை இன்பம் திகட்டாது. அதான் சொன்னாரு, யான் பெற்ற வையகம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பெற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்ற பற்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படுமாமே அப்படின்னாரு. அவங்கவுங்க இந்த இன்பத்தை அனுபவிச்சாதான் அதுக்கு தெரியும். நாங்க இந்த இன்பத்தை அனுபவிச்சிருக்கோம், அப்படி திருப்திப்பா இருக்கு, நீங்களும் அதை நுகர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லி திருமூலதேவனார் சொல்றாரு. அவங்களாம் அனுபவிச்சுட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட நம்ம தேனை கொடுத்து, தேனை சூப்பரா இருக்குங்க,
சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா அவர் வாங்கி சாப்பிட்டு பார்த்தாதான் அந்த தேனுடைய அருமை அவருக்கு தெரியும். சாப்பிட்டு பார்க்காம நுகர்ந்து பார்க்காம இருந்தா அந்த தன்மை அவருக்கு தெரியாது. அதே போல இறை இன்பம் பெற்றவர்கள் எல்லாம், அருளாளர்கள் எல்லாம் பாடல் மூலியமாக இப்படி எல்லாம் நம் இறைவனை அடைந்தோம் அப்படின்னு பாடல்ல கொடுத்துருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், இறைவனை நாம் வழிபாடு செய்யணும். இறைவனை அடைவதற்கு 3 அளவைகள், ஒன்று காண்டல் அளவை, மற்றொன்று கருதல் அளவை, மற்றொன்று உரை அளவை. இறைவனை கண்ணால பார்க்கல, அந்த அளவை விட்டுருவோம். 2வது யூகித்து அறிவது, யூகிச்சாவது அறியணும், இந்த பஞ்ச பூதங்களை பார்த்தாவது அறியணும், அந்த இது நம்ம கிட்ட இல்ல. 3வது ஒரு அளவு இருக்கு, அது என்ன அளவுனா உரை அளவை. அருளாளர்கள் சொன்ன அந்த பாடல்கள் மூலியமாக அவங்கள இறைவனை கண்டு பாடல்ல எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்தாவது நம்ம என்ன செய்யணும், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். உரையளவில் இப்ப தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவென் மதிசூடி, நாங்க சிவபெருமானை இப்படி எல்லாம் பார்த்தோம். அவர் தோடு அணிஞ்சிருக்காரு, ஒரு பக்கம் செவி இருக்கு, அவர் விடை வாகனத்துல இருக்காரு, ஒரு தூவென் மதிசூடி இருக்காரு, இப்படி எல்லாம் சொல்ல போய் தானே நமக்கு படமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. சாமி இந்த விதத்துல சிவபெருமான் இப்படிதான் காட்சி எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நாம அருளாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ, கண்டவன் சொன்னதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. இறைவனை கண்டவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப அவங்க கண்டு பாடல்கள் எழுதி வச்சிருக்காங்க. அந்த பாடல்கள் மூலியமாக நாம் அதை அறிந்து, அதை படித்து, அதை நன்கு உணர்ந்து அதன் வழி நாம நடக்காது. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. நேத்து பெண்ணே நீ என்ன சொன்ன தெரியுமா, நானே வந்து உங்களை எழுப்புறேன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீ உறங்கிட்டு இருக்க. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானும். நீ வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி உறங்கி கொண்டிருக்கின்றாயே. உறங்குதல் வந்து என்ன நிலைன்னா கேவல நிலை. கொஞ்சம் விழித்த நிலை வந்து எந்த நிலை, நம்ம இந்த சகல நிலை. அதுக்கப்புறம் நம்ம எந்த நிலைக்கு போகணும், சுத்த நிலைக்கு போகணும். இப்ப கேவல இருக்கின்ற இந்த உயிர்களை சிவபெருமான் என்ன செய்யறாரு, பாரபட்சமின்றி எல்லா உயிர்களுக்கும் ஒரே நுண்ணுடம்பை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய அருள் சக்தியாக விளங்கக்கூடிய திருவடியை காண்பித்து என்ன செய்யறாரு, எல்லா உயிர்களுக்கும். இப்ப இயக்கம்னு ஆரம்பிச்சிச்சுன்னா யாரு, சக்தி. நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. தன் சக்தியை கொண்டுதான் என்ன செய்யறாரு, இந்த எல்லா உயிர்களுக்கும் உடம்பை கொடுக்கின்றார். கோயில்ல சக்தின்னா அம்பால வடிச்சிருக்கு, ஆனா கடவுள் ஒன்றுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் ஒன்றுதான், அது சிவபெருமான். ஆனா அம்பால அங்க சக்தியா வடிச்சிருப்பாங்க. சாமி வேற கிடையாது, அம்பாள் வேற கிடையாது, 2 பேருமே ஒரே ஆளுதான். இயல்புல சாமி 2 வகையா இருக்காரு. ஓருவாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு மின் முதல் பூதலம் ஒன்றிய 2 சுடர் உம்பர்கள் பிறவும் அடைத்தடி தளிப்பு மும்மூர்த்திகள் ஆயின இருவரோடு ஒருவன் ஆகின்ற. அம்மையும் அப்பராக இருந்தாலும் கூட கடவுள் எத்தனை பேர் தான். இப்ப நீங்க உறங்க போனீங்கன்னா சிவம், எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படி. மாடே நீ நன்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ. இன்னும் உனக்கு விடியலையா, புலந்தின்றோ, இன்னும் உனக்கு விடியலையா பெண்ணே. நீ நேற்று அப்படியெல்லாம் பேசுனியே, காலையில வைகறை காலத்துல எழுந்து நாம இறைவனை புகழ்ந்து பாடுவோம், போய் நீராடி அந்த பெருமானை போய் பாடுவோம் என்று நேற்று அவ்வளவு தூரம் பேசுனியே, இன்னைக்கு உறங்கி கொண்டிருக்கின்றாயே. இந்த வைகறை காலத்துல அவ இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதிகமான சிவபுண்ணியத்தை நமக்கு உண்டாக்கும். அதிகாலையில 4 to 6. இப்ப நீங்க இந்த மாசத்துல நீங்க எந்திரிச்சு பழகுறீங்களா 4 மணிக்கு, சில பேர் 3 மணிக்கு கூட எந்திரிப்பீங்க, சில பேர் உறங்கவே மாட்டீங்க. அது எத்தனையோ பேருன்னு உறங்கவே மாட்டேங்காங்க இரவு நேரத்துல. என்னத்த செல்போன், இந்த செல்போன் வந்தாலும் வந்துச்சு, நிறைய பேர் இரவு உறங்குறதே இல்லை. பகல்ல பூரா உறங்கிட்டு இருக்காங்க, இரவு பூரா செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில மாறி காலகாலத்திலே கொஞ்சம் இந்த மார்கழி மாசம்லாம் கொஞ்சம் வெள்ளனத்திலே உறங்கிட்டோம்னா காலையில வெள்ளத்துல எழுந்திரிச்சிடலாம். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க. அந்த காலத்துல நீங்க கிராமத்துலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி தான். 6 மணிக்கு அந்த அந்தி சாய்ந்ததுமே எல்லாரும் கதவை பூட்டி உறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அதிகாலையில் 3 மணிக்கு எல்லாரும் எழுந்திரிச்சிருவாங்க. சரிதானே சுவா, அப்படிதான் இருந்தாங்க முன்னாடி. கிடையாது. இப்ப எங்களுக்கு ஏகப்பட்ட இது வந்துருச்சு, நாங்க என்ன செய்ய முடியும். இப்ப எங்களுக்கு செல்போன் வந்துருச்சு, டிவி வந்திருக்கு, இதெல்லாம் வச்சு நாங்க எப்படி எங்களால உறங்க முடியும். அந்த காலத்துல கரண்ட் கிடையாது, பரவாயில்ல. அப்படி அந்த காலத்துலலாம் அப்படி இருந்திருக்காங்க. நாம அப்படி இருந்து பார்க்கணும்னு சொல்றேன்.
நம்ம கரண்ட் இல்லாத மாதிரி நினைக்கணும், செல்போன் இல்லாத மாதிரி நினைக்கணும். எடுத்து இப்படி ஓரத்துல வச்சுட்டு உறங்க வேண்டியதானே. ஆனா விடாது மனசு. எப்படியாவது அதை எடுத்து மாதம் 300 ரூபாய் அப்படிங்கிறார். சரி இருக்கட்டும். அப்படி நாம வைகறை பொழுதுல எழுந்து இறைவனை தொழுவது மிக முக்கியமான சிவபுண்ணியம். அதுலயும் குறிப்பா காலையில எழுந்திரிச்சு சுவாமிக்கு மலர் பறிக்கிறது மிக புண்ணியமான சிவபுண்ணியம். புண்ணியம் அப்படின்னால என்ன சொல்றாரு திருமணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, பூவும் நீரும். புண்ணியம் செய்வாருக்கு பூவும் உண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் அழுகின்றார். பூ நீரும் கொடுப்பதுதான் மிக முக்கியமான புண்ணியம். அதை எல்லாருமே இங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஓரளவுக்கு பூ பறிச்சு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சிவ பூஜை பண்றவங்க கண்டிப்பா பறிச்சிருவாங்க. ஏன்னா பூஜைக்கு கண்டிப்பா என்ன வேணும்? பூ வேணும். அதனால பூ பறிச்சு சுவாமிக்கு வழிபாடு செய்வாங்க. அப்படி இந்த புலர்கின்ற காலம் வைகறை காலம், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு கருமினில் கட்டி கொள்வார் கடவுள் ஏற்றனார். அதிகாலையில எதிர்த்து பெரும்புலர் காலை மூழ்கி எதுல மூழ்கணும்? பச்சை தண்ணியில மூழ்கணும். இப்பெல்லாம் நாங்க பச்சை தண்ணியில குளிச்சோம்னு வச்சுக்கோங்க சார், விரைச்சிரும். நாளைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாருமே ஹாட் வாட்டர் வச்சிருக்கோம் சார், அதுலதான் குளிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறது புரியுது. ஆனா குளிச்சா நல்லது. பச்சை தண்ணியில குளிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா சில பேருக்கு சேராது, ஜலதோஷம் பிடிச்சிரும், நிறைய இருக்கு. ஆனா மார்கழி மாசத்துல நீங்க பச்சை தண்ணியில குளிச்சு பாருங்களேன், உடம்பு அப்படி இறுகி போயிடும். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கமா, இல்லைன்னா கொஞ்சம் தளர்ந்துடும். சரி, அது நீங்க பாத்துக்கோங்க. அப்படி அந்த வைகறை காலத்துல காலையில எழுந்துச்சு சுவாமி வழிபாடு பண்ண வேண்டும் என்கின்ற நோக்கோடு எழுந்து அந்த தண்ணியை நம்ம எப்படி பார்க்கணும்? கங்கையாக, சிவகங்கையாக பாவித்து அதில் பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதி நம்ம குளிக்கணும். அது உடல் அழுக்கை மட்டுமல்லாமல் உள்ளத்தினுடைய அழுக்காக விளங்கக்கூடிய ஆணவ மனத்தையும் அது நீக்கும். அப்படிதான் குளிக்கணும். உங்களுக்கு அப்படி இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவர் யான். வானத்தில் உள்ளவர்களும் சிவபெருமான எளிமையா பார்க்க முடியாது, பூமியில உள்ளவங்களும் எளிமையா பார்க்க முடியாது, பிற உலகத்தில் உள்ளவர்களும் உடனே பார்க்க முடியாது. பக்குவம் இருந்தாலும் பார்க்க முடியாது. வானே நிலனே பிறவே, பிற உலகங்கள் யாருமே காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். மூவரும் 33 மற்றொரு இந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும். நமக்காக சுவாமி பூலோகத்துல வந்து திருவடியை காட்டுறாரு. மாணிக்காச பெருமானுக்கு குருவாயே வந்துட்டார். வந்து எல்லா விதமான உபதேசமும் சுவாமி பண்ணார். உபதேசம் பண்ணாரு, அஞ்செழுத்த உபதேசம் பண்ணாரு, தீட்சை கொடுத்தாரு, எல்லா விதமான தீட்சையும் கொடுத்தாரு. அதுல அவர் எல்லாமே மொத்தத்துல அடிக்ட் ஆயிட்டாரு சிவபெருமான். அதை தவிர வேற எதையுமே சிந்திக்காத நிலையில இருந்தாரு மாணிக்காசர். வானே, வானத்தில் உள்ள எல்லா, ஏன் வான சொல்றாங்க அப்படின்னா, வான் வந்து எதுக்கு சிறப்பு அப்படின்னா மழை ரொம்ப சிறப்பு. வான் அது திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா 2வது வான் சிறப்புன்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல கடவுள் வாழ்த்து சொல்லிட்டு 2வது என்ன சொல்லுவாங்கன்னா வான் சிறப்புன்னு தான் வரும். ஏன்னா மக்களுக்கு எது தேவைன்னா மழை ரொம்ப தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக மழை இருந்தா தான் சிவ பூஜை பண்ண முடியும். தண்ணி இருந்தா தானே சிவ பூஜை பண்ண முடியும். அப்படிதான் இந்திரன் மேல இருந்து வந்தாரு. சூரபத்மனுக்கு பயந்து தப்பி ஓடி வந்து சீர்காழியில வந்து ஒரு மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டான். அப்படி ஒளிந்து கொண்டிருக்கும் போது சிவபூஜை ஒரு நாள் கூட தவறாம சிவபூஜை பண்ணுவான். யாரு? இந்திரன். அப்படி ஒரு நாள் தவறாம சிவபூஜை பண்ணதுனாலதான் அவனால தப்பிக்க முடிஞ்சது, குயிலாக மாறி. இல்லைன்னா தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிச்சு இங்க வந்து மூங்கில் மரமாக ஒளிந்து கொண்டிருக்கும் போது அங்க தண்ணியே இல்லை, காவிரியில ஒத்தப்பட்டு தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் தானே சிவபூஜை பண்ண முடியும். இப்ப என்ன செய்வது என்று அங்க உள்ள இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தான் இந்திரன். அப்படி வழிபாடு செய்தது விநாயகப் பெருமான் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அகத்திய மாமுனிவர் அங்க வந்தாரு. கமண்டலத்தை தண்ணீரை கொண்டு அங்க வச்சுட்டு தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது காக்கை வடிவம் கொண்டு விநாயகப் பெருமான் அந்த கமண்டல நீரை தட்டி விட்டார். அந்த கமண்டல நீர் விழுந்து விரிந்து ஓடிய காரணத்தினால் காக்கை வடிவம் கொண்டு வந்த விநாயகப் பெருமான் அதை தட்டி அது விரிந்து ஓடிய காரணத்தினால் அதுக்கு காவிரி என்று அழைக்கப்பட்டது.
காக்கை வடிவம் கொண்டு விநாயக பெருமான் வந்து அதை தட்டி அது விரிந்து ஓடிய காரணத்தினால் அதுக்கு காவிரி என்று பெயர். கங்கை பெரிதா காவிரி பெரிதான்னு ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டு பதிச்சிருக்காரு. காவிரியே சிறந்தது. கங்கை சாமி மேல இருந்தாலும் கூட காவிரி சிறப்புடையது. என்ன காரணம் அப்படின்னா அது இந்திரன் பூசிப்பதற்கு சிவ பூஜைக்கு பயன்பட்டது. அதனால காவிரி சிறப்பு. அதுக்கப்புறம் விரிஞ்சு ஓடினதுக்கு அப்புறம் இந்திரன் என்ன பண்ணா அதை வச்சு சிவ பூஜை செய்தான். அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கக்கூடிய எண்ணி விடுங்க. வானே நிலனே இந்த பூலகத்துல செம்மையாக ஆட்கொள்ளக்கூடிய இடம். பிறவே பிற உலகங்கள் எல்லா உலகத்திலையும் பிறவே அறிவறியான் யாராலையும் அறிய முடியாத கடவுள் சிவபெருமான். ஆனா நீங்க அன்பு மட்டும் செலுத்தி பாருங்க, நீங்க எங்க இருந்தாலும் சிவபெருமான் ஓடி வந்துடுவார். அந்த அளவுக்கு இப்ப அடுத்த வரையில் அதை சொல்ல போறேன். அன்பு எங்க இருக்கோ அங்க சுவாமி அங்க இருப்பார். அன்பு இல்லாத இடத்துல இப்ப தச்சன் வந்து அம்பால மகளாக கேட்டார், சாமி கொடுத்துட்டார். தாட்சாயினி என்கின்ற நாமத்தோடு அம்பாள் வளர்ந்தார்கள். இப்ப திருமணம் முடிக்கிறதுக்கு சிவபெருமான்கிட்ட கேட்டார். சாமி வந்தார், தாராவாத்து கொடுத்தார். தாராவாத்து கொடுக்கும்போது அவருக்கு என்ன எப்படி இருந்தது, எல்லா அகில கோடி எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்ற சிவபெருமானுடைய கை கீழே இருக்கு, என் கை மேல இருக்குன்னு நினைச்சான். உடனே சுவாமி டக்குன்னு மறைஞ்சு கையில ஏற்றிட்டார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய கை கீழே இருக்கு, என் கை மேல இருக்குன்னு நினைச்சான் பாருங்க. அடுத்த நிமிஷம் சுவாமி. அப்ப சாமி அன்பு எங்க இருக்கோ அங்கதான் இருப்பாரு. ஆணவம் இருக்கிற இடத்துல சாமி. அப்படி வானே நிலனே பிறவே அறிவுறியான் யாவருக்கும் காண கிடைக்காத சிவபெருமான் தானே வந்து எம்மை தலையெழுத்து ஆட்கொண்டருளும். வழியை வந்து ஆட்கொள்றார். அன்பு இருக்கிற இடத்துல தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என்று கூட மாணிக்கவாச பெருமான் பாடுறார். இப்ப மாணிக்கவாசருடைய அன்பெல்லாம் நம்ம சொல்லி முடியாது. ஆனா மாணிக்கவாச பெருமான் என்ன சொல்றாருன்னா, சாமி என்னுடைய அன்பெல்லாம் அன்பா சாமி, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளே வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கரனை சுண்ண பண்ணிட்டிருக்கே சென்றுதாய் கொத்தும்பியம். அன்புல சிறந்தது எதுனா கண்ணப்ப நாயனாருடைய அன்பு தான். வேற எதையுமே சொல்ல முடியாது. அன்பு அப்படின்னா கண்ணப்ப நாயனாருடைய அன்பு. கண்ணப்பன் பிளஸ் அன்பு ஈக்குவலா இருக்கும் கண்ணப்ப நாயனாருடைய அன்பு. ஆனா நான் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தல சாமி. நான் கண்ணை தோண்டி வைக்கிற அளவுக்கு எனக்கு அன்பு கிடையாது. ஆனாலும் எங்க சிவபெருமான் என்னை விடல, என்னையும் ஒரு பொருளா மதித்து என்னை ஆட்கொண்டார் அப்படின்னாரு. இப்ப நம்மளால ஆட்கொண்டிருக்காருல்ல, அது எவ்வளவு பெரிய கருணை. நீங்க பழசெல்லாம் நினைச்சு பாருங்க. நம்ம என்னென்ன தவறு செஞ்சோம்னா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் ஆட்கொள்றதுக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஆனா ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல சாமிக்கு ஏதாவது ஒரு மலர் பறிச்சு கொடுத்தா கூட சாமி விட மாட்டார். தூய அன்போடு ஒரு மலர் பறித்து வச்சாலும் சாமி நம்மள அவர் தயாரா இருக்காரு. எப்ப இந்த உயிர் பக்குவப்படும், எப்படி இந்த உயிரை ஆட்கொள்ளலாங்கிற இதுல சாமி குறிக்கோளா இருக்காரு. அவருக்கு அதுதான் குறிக்கோள். நம்ம குறிக்கோள் பூராமே உலகத்தை அன்பிக்கிற குறிக்கோள் தான் நம்ம இருக்கோம். வாழ்க்கையில நாம எப்பயுமே ஒரு குறிக்கோள் வைத்து வாழ வேண்டும். எப்படியாவது இந்த பிறவியில சிவபெருமானை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும். அது அப்போ சமையல பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் வெளிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் கெட்டேன் அப்படின்னாரு. குறிக்கோள் இல்லாம வாழ்ந்துட்டேனே, 60 வயசு ஓடிடுச்சே, இன்னும் குறிக்கோள் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. குறிக்கோளோடு வாழ்ந்துதான் நான் ஆரம்பத்திலேயே சிவபெருமான வழிபாடு பண்ணியிருப்பேன்னு சொல்லி 60 வயசுக்கு மேல வந்து அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. உழவாரப்படை எடுத்தாரு, முன்னாடி வந்துட்டேன். தொண்டு செஞ்சா முன்னாடி வந்துடலாம். அது மாதிரி தொண்டு செஞ்சா சாமி நம்மளை தேடி வந்துருவாரு. தானே வந்து எம்மை தலையடித்தாட் கொண்டாரு. எங்க தொண்டு புரிகின்ற இடம் இருக்கின்றதோ அங்க சிவபெருமான் அங்கே வழங்கி தோன்றுவார். ஐயர்கள்லாம் உழவார பணி செய்யும் போது அங்க சாமி விளங்கி தோன்றுவார். திருமுறைகள் பாடுனா அங்க விளங்கி தோன்றுவார். அப்படி மாணிக்கவாசக பெருமானுக்கு வழியை வந்து உட்கார்ந்து இருந்தார். இவர் இங்க இருந்து தொண்டிமா நகரத்துக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். எங்க இருந்து மதுரையில இருந்து தொண்டிமா நகரத்துக்கு குதிரை வாங்குறதுக்கு 100 கிலோமீட்டர் போனோம். ஆனா கைலாய மலை எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, எண்ணுதற்கு எட்டாறு, எண்ண முடியாத அளவுக்கு உயரத்துல இருக்கு. அங்க இருந்து சுவாமி வந்து உட்கார்ந்துருக்காரு திருப்பெருந்துறையில. தொண்டிக்கும் மதுரைக்கும் ஊடால ஒரு இடத்துல திருப்பெருந்துறையில உட்கார்ந்து எப்படி மாணிக்கவாசர் இங்க தான் வருவாரு, அவரை நம்ம ஆட்கொள்வோம் என்று வழியை உட்கார்ந்து அவருக்கு உபதேசம்லாம் செய்து அடியர் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு சாமி. சாமி அடியவரோடு கூட்டி அதிசயம், நீ எப்படியாவது அடியவர் கூட்டத்துல இருக்க வைனாரு.
அதுபடி 999 அடியார் நடுவில் அது இருக்க வச்சுட்டு தான் சுவாமி சொன்னார். இப்போ நாமளும் அதை கேட்டோம்னா அடியார் நடுவுலயே தான் இருப்போம், நம்ம வேற எங்கேயும் போக மாட்டோம். அடியார் நடுவில் இருந்தால் தான் நம்ம வழிபாடு செய்யணும்னு என்ன வரும். இப்போ எத்தனை பேருக்கு இங்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கு? அடியாரோடு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும். இப்ப வள்ளி தேவிக்கு முருகப்பெருமானை தேடி வந்தார். வள்ளியை போய் முடிக்கிறது என்ன காரணம்? துண்டு அன்பு. அன்பு மிகுந்த இடத்துல சுவாமி தேடி வர ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு நம்ம இறைவன் மேல பக்தியும் அன்பும் அதிகமாக செலுத்த வேண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்குண்டால் புன்கணீர் பூசல் தரும். அது அந்த அன்பு வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அன்பை சேகரிச்சுட்டே இருக்கணும். திருக்கோயிலுக்கு போய் அதுக்கப்புறம் அடியார்களோடு கூடி அதுக்கப்புறம் சாமிக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய், எந்த பொருளுமே நம்மளால கொடுக்க முடியாது. எல்லா பொருளுமே அவர் பொருள். நீ ஒரு பூ வாங்கி கொடுத்தா கூட சுவாமியுடைய பொருள். ஒரு எண்ணெய் ஊற்றினாலும் அது சுவாமியுடைய பொருள். எந்த பொருளுமே நம்மளால என்ன செய்ய முடியாது, கைமாறு நம்ம இறைவனுக்கு கொடுக்க முடியாது. நீ எந்த பொருள் நினைச்சாலும், ஏன் துட்டு நினைச்சா கூட அந்த துட்டை கூட யாரு கொடுக்கணும்? சாமி தான் கொடுக்கணும். இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது, நம்ம கையில எதுவுமே கிடையாது. சாமி கொடுத்த பொருளை அவர்கிட்டே நம்ம என்ன செய்ய போறோம்? ஆனா நம்ம என்ன நினைப்போம்? நான் சம்பாதிச்சு வாங்கினது அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கதான் குற்றம் வருது. ஒருவேளை இது உன்னுடைய பொருள் இந்த உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். எதுவுமே என்னுடையது அல்ல அல்லன்னு நினைச்சே கொடுக்கணும். இந்த உலகத்துல எதுவுமே என்னுடையது அல்லங்கிற நினைப்புலயே வாழணும். தாமரை இலையில தண்ணி ஊட்டாதவாறு எதுவுமே என்னுடையது அல்ல அப்படிங்கிற அந்த உணர்வோடு வாழணும். இந்த பிள்ளைகளை கொடுத்தது சுவாமி தான், அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பை சிவபெருமான் நமக்கு கொடுத்துருக்காரு. அதை நல்லபடியா வளர்த்து அதை பக்தியில ஈடுபடுத்தும். பக்தியில ஈடுபடுத்தினா உங்களுடைய கடமை வந்து முடியுது. பக்தியில ஈடுபடுத்தல அப்படின்னா மறுபடியும் ஒரு பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அதுக்குதான் சுவாமி நமக்கு குழந்தைய கொடுக்காரு. அந்த குழந்தையை என்ன செய்யணும்? வழிபாட்டுக்கு ஈடுபடுத்த வேண்டும். திருநீர் பூச வைக்க வேண்டும், தீட்சை எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளையும் அந்த நெறியில ஈடுபடுத்தும். அதுக்குதான் நமக்கு சுவாமி இந்த குழந்தைய நமக்கு கொடுத்துருக்காரு. எதுவுமே சும்மா வராது. சும்மா தனு வருமோ, சும்மா பிடி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், முன் செய்த வினைக்கு ஈடாய். எதுவுமே முன் செய்த வினைக்கு ஈடாக தான். நமக்கு நோய் வந்தாலும் முன் செய்ததுதான். நாம இப்ப இன்பமா இருந்தாலும் அதுவும் நாம் செய்து வைத்ததுதான். இறைவனை நம்ம வழிபாடு செய்யறோமா, அதுவும் நம்ம முற்பிறையில செஞ்சு வச்சதுதான். என்ன புண்ணியம் செய்தனி நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை பயனிடை. முற்பிறவிலே நல்வினை பயனிடை செஞ்சதுனால ஆனனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும். அதனால நமக்கு இந்த பிறவில என்ன கிடைச்சிருக்கு? சுவாமிய வழிபாடு செய்யக்கூடிய. இப்படி தானே வந்து சுவாமி நம்மளை ஆட்கொள்ள வேண்டும் என்றால், அதுலேயும் மாணிக்கவாச பெருமான் பல இடங்கள்ல சொன்னார். தானே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். தானே வந்து என்னை வந்து ஆட்கொண்டாருன்னா தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தாரு. தித்திக்கும் சிவபெருமான் என்னை வந்து வழியை வந்து ஆட்கொண்டாரு. நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல அப்படி சொல்றாரு. கண்ணப்பன் ஒப்பதோறும் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டாரளி. என்னை கூட சிவபெருமான் ஆட்கொண்டாரா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுலதான் கடைசி பாட்டு அச்சோவேங்கிறது ஆச்சரியமா சொல்றது. சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது. நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் என் அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் அவர் வந்து அரிசி வந்ததுக்கு அப்புறம் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே. அப்புறம் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு எப்படி வயிறோம், எல்லாமே சிவமா பார்க்கக்கூடிய நிலை வந்துடும். அது வரைக்கும் நமக்கு உலகமா தான் தெரியும். என்னைக்கு தானே வந்து நமக்கு குருவா வந்து உபதேசம், சாமி குருவா உடனே வரமாட்டாரு. பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே குருவாக வருவார். அதனாலதான் அவங்க அடிக்கடி சொல்றேன், தீட்சை காலகாலத்துல எடுத்துருங்கன்னு சொல்ற காரணம், பக்குவம் வந்துருச்சு. எப்படி பக்குவம் வரும்னா, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே போல் பார்க்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா குருவா சிவபெருமான் வந்துருவார். அது இன்னும் பார்க்கக்கூடிய தன்மை வரலைன்னா குருவா சாமி வரமாட்டார். அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். அதுவும் சாமி நம்மளை வற்புறுத்துறாராம். மாவியை வற்புறுத்தி, இப்ப வாப்பா வழிபாடு செய்யப்பா, காலகாலத்துல இந்த உலகம் உனக்கு வேண்டாம், இது துன்பத்தை தரக்கூடியது,
இதுல போயிட்டேன்னா அப்படியே உன்னுடைய இது பிறவிக்கு வித்தாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். வா வா வந்து வழிபாடு செய்யணும் சாமி நிறைய கொடுக்காரு. நம்மளால 10 நோட்டீஸ் டை அடிச்சு 10 நோட்டீஸ். ரெண்டாவது திரையை கொடுக்காரு. கண்ணு எதுனால கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசுவீங்க அப்படிங்கிறாங்கல்ல. திரையை கொடுக்காரு. நம்மளால கண்ணாடி போட்டு 10 நோட்டீஸ். கடைசி மூப்பு வந்துடும். இறப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கும்போதே எல்லா அடியார்களோடு இணங்கி திருமுறைகள் பாட, உழவார பணி செய்ய, இந்த மாதிரி பணிகள்லாம் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. விதித்தனை செய்தலும் விளக்கியன ஒளிதலும். எதை விதிச்சிருக்காங்களோ அதை செய்யணும். விதித்தது என்னது? சரியகிரிய யோகம் ஞானம். இது விதித்தது. இதை செய்ய வேண்டும். எதை செய்யக்கூடாது? உலகத்துல தவறான காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஒழுக்கமாக வாழ்ந்து நாம இந்த பிறவில செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை? பிள்ளைகளையும் ஈடுபடுத்த வேண்டும். நம்ம வழிபாட்டுக்கு பிள்ளைகளையும் அவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி அவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட காலையில முதல்ல திருநீர் பூச சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருக்கோயிலுக்கு போக சொல்லி கொடுக்கணும். தினசரி போய் ஒரு விளக்கு போட்டு வாமா. அடியில் நான் சொற்பொழி பேசிக்கிட்டு இருப்பேன். பாப்பா மீனாட்சி தினசரி அந்த சாயங்காலம் வந்து 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 விளக்கு போட்டு போவாங்க. உண்மையில ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுவுமே சொல்லி கொடுத்தா வந்துடும் பிள்ளைகளுக்கு. புரியுது அவங்களுக்கு? தினசரி ஒரு விளக்கு வந்து கோயிலில் போடுற அந்த திறம், இல்லைன்னா சாமியவாது வந்து வழிபாடு செஞ்சுட்டு போற அந்த ஒரு திறம், இதெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு. சரிதானா? இப்ப ஜெயலட்சுமி எல்லாம் முன்னாடி டெய்லி வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப படிப்பு ரொம்ப கூடிருச்சு. அதனால வந்து சாயங்காலமாவது ஏதாவது ஒரு பொழுது வந்து சாமியாவது வந்து வழிபாடு பண்ணிட்டு போயிடணும். சரிதானா? அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சரி. தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய் திறப்பாய். வான்வார் கடல்பாடி. வான் கடல், வார் கடல். வான் கடல்னா பெருமை பொருந்திய கடல்னு அர்த்தம். சிவனுடைய திருவடி பெருமை பொருந்திய திருவடி. ஏன்னா எத்தனையோ வேற ஆட்கொண்டிருக்கு. அந்த திருவடியை காட்டி தானே எல்லாத்தையும் ஆட்கொள்றாரு சாமி. திருவடியை காட்டலாம் நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப செப்பார் முளைபங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் வாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய். சாமி எப்படி இருக்காரு? அவர் எப்படி இருக்காருன்னாரு, பாண்டி நாட்டை சிவலோகம் வாக்குவித்த அப்பார் சடையப்பன். அவர் அப்படி இருக்காரு. நம்ம அப்பன் சிவபெருமான் எப்படி இருக்காரு? மேல இருக்காரு. அவர் அப்படி இருந்தா இந்த உயிர்களுக்கு என்ன பயன் இருக்கு? அவர் அப்பனாவே இருந்தா எப்படி நமக்கு உயிர்களுக்கு பயன் கிடைக்கும்? அவர் திருவடியை காட்டணும், சக்தியா வரணும். அப்படின்னாதான் இந்த உயிர்களுக்கு பயன். அடுத்த வரியில சொல்றாரு, அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே. அவர் திருவடியை காட்டினாதான் நமக்கு பயன். திருவடியை காட்டல நம்ம எப்படி மோட்சம் அடைய முடியும்? நம்ம எப்படி தப்பிச்சு ஓட முடியும்? ஆன்ம விடுதலை எப்படி வர முடியும்? அப்ப அடுத்த வரியில இந்த கடலை பத்தி சொல்றேன். அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்களே. அவர் திருவடியை காட்டினாதான் இந்த உயிர்களுக்கு என்னது சிறப்பு. அதுதான் இந்த பாட்டு சொல்றாரு. வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய்தவாய். வான் கடல், வார் கடல். வான்கடல் என்பது பெருமை பொருந்திய கடல், வார்கடல் என்பது நீண்ட கடல். சாமியுடைய திருவடி வந்து பாதாளம் 7 அப்பால் இருக்கு. சிவருமானுடைய திருவடி பாதாளம் 7 கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டரலன் கோயில் குளத்திறந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார். எப்படி சொல்றாரு பாருங்க. அவருக்கு என்ன எல்லா உறவுமே யாரு? அடியார்கள் தான் அவருக்கு உறவு. அவருக்கு தாய்மொழி தந்தையிலி எல்லாமே அடியார். எல்லா ஊரும் அவருடைய ஊரு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அவருக்கு எல்லா ஊரும் எல்லா நாடும் எல்லாம் சொந்தம். நாம வந்து இங்க வாடகைக்காக வந்திருக்கோம். வந்துகிட்டு ஏன் இடங்க 2 சென்ட் இது ஏன் இடம் இங்க பாருங்க பட்டா போட்டு வச்சிருக்கேன். பாப்பாரு சாமி. இந்த புது வீட்டுக்கு போறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த பள்ளி இருக்கும், பாய்ச்சா இருக்கும், அதை போட்டு அடிச்சுக்கிட்டா இருப்பாங்க. அது அட்டு இருந்துட்டு போகுது போ அப்படிம்பாங்க. அது மாதிரி சிவபெருமான் இந்த பள்ளி மாதிரி நீங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போங்க, எவ்வளவு இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு சாமி. இருக்கிற வரைக்கும் பட்டா போட்டு நம்ம பாட்டு பழி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் சேர்த்த வேண்டியதான். இதனால ஒண்ணுமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிலையான பொருள் சிவபெருமான் தான். அவரை நல்லா பிடிச்சிக்கிட்டாலே போதும். மற்றதெல்லாம் எல்லாம் நம்ம வாடகைக்காக வந்து வாங்கிட்டு மறுபடியும் போகணும். அதனால இதை நம்ம நிரந்தரம் நினைக்க கூடாது. எது நிரந்தரம்? சாமியுடைய திருவடி ஒன்றே நிரந்தரம் என்று நம்ம இந்த உலகத்துல வாழணும். அதான் வான்வார் கடல்வாடி வந்தோர்க்குன் வாய் திறவான்.
பெண்ணே இப்படி உறங்கிட்டு இருக்கியே, நீ என்ன செய்யணும், நாங்க வந்தவங்கள வான்னு ஒரு வார்த்தையாவது கேட்கணும், வாய் திறக்கணும். அந்த பண்பு கூட உன்ட்ட இல்லையா அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க. வந்தோருக்கு உன் வாய் திறவாய், வான்வார் கடல்பாடி வந்தோருக்கு உன் வாய் திறவாய், ஊனே உருகாய். இல்லைன்னா ஊனு உரி இருக்கணும். அடியார்கள் வந்தா உன்னுடைய ஊனு என்ன செஞ்சிருக்கணும், உரி இருக்கணும். அதுவும் உன்கிட்ட இல்ல. புகழ் பாடும்போதாவது உன்னுடைய நீ எந்திரிச்சிருக்கணும், அப்பயும் நீ எந்திரிச்ச படா இல்ல. ஊனே உருகாய் உமக்கே உரும் எமக்கும் ஏனோருக்கும். நாங்கெல்லாம் வந்திருக்கோம்ல, ஒண்ணு எங்களுக்காவது பாடு, இல்ல நீயாவது எந்திரிச்சு என்ன செய்யணும், சிவருமானுடைய புகழ மற்றவங்களுக்காவது என்ன செஞ்சிரு, நீ எந்திரிச்சு வந்து பாட வரமாட்டாயா அப்படின்னு அந்த பெண்கள் வந்து கூப்பிடுறாங்க. எப்படி சொல்ற, ஊனு உருகணும். சாமியுடைய பேரை கேட்டதுமே கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். வைத்தியநாதா அப்படின்னு சொன்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். சகஸ்திரலிங்கேஸ்வரா அப்படின்னு சொன்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தான் ஒருகுணலின் கீழ்மேலாக பதைத்துருவும் அவர் நிற்க. அந்த பெருமான் பேரை கேட்டதுமே நமக்கு கண்ணுல இருந்து கண்ணீர். இப்ப வைத்தியநாதான் சொன்னதும், என்னை ஆட்கொண்ட பெருமானாச்சே, அந்த பெருமானுடைய கருணை எண்ணில்லாததே அப்படின்னு சொல்லி கண்ணுல இருந்து கண்ணீர் சொல்லிடும். அப்படி இறைவனுடைய நாமத்தை எப்ப கேட்டாலும் அப்படி வந்துருச்சுன்னா அவங்க வந்து தலையன்பு உடையவர்கள் அர்த்தம். கேட்டது என்னது, வைத்தியநாசாமியா அப்படியா, கோயிலுக்கு நீங்களும் போறீங்களா அப்படி அப்படின்னு போய்கிட்டு இருக்கீங்களா அப்படி கேட்டும் கண்ணீர் வரல அப்படின்னா நடு அன்பு உள்ளவங்க. கடையன் உள்ளவங்க கோயிலுக்கு போறதே கிடையாது. அப்படி உள்ளவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பக்தி செலுத்துறவங்க கடையன்பு உடையவங்க. ஏதோ போவாங்க வருவாங்க, கோயிலுக்கு போவாங்க வருவாங்க, அவங்களாம் கடையன்பு உடையவங்க. ஓரளவுக்கு பக்தி செலுத்தி அன்பு செலுத்துறவங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு தொண்டு செஞ்சு கண்ணில் கண்ணீர் வராட்டினாலும் பரவாயில்ல, திருக்கோயில் வந்தாங்க, அவங்க வந்து நடு அன்பு உள்ளவர்கள். தலையாய அன்பு உடையவர்கள் யாருன்னா, சாமியுடைய நாமத்தை கேட்டதுமே கண்ணில் கண்ணீர் வர்றவங்க தலையாய அன்பு உடையவர்கள். அப்படிதான் 3 கேட்டகரியா மாணிக்கவாசக பெருமான் பிரிக்கிறார். சாமியுடைய கருணை எல்லை இல்லாதது. அந்த கருணையை நினைந்து நினைந்து நம்ம வழிபாடு செய்யும். ஊனே உருகாய் உமக்கே ஒரு எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனாய் பாடையிலோர் என்பார். உனக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, எங்களுக்காகவாது பிறருக்காகவாது என்ன செய்ய, நீ வெளியே வந்து பாடுவாயாக என்று அந்த பெண்கள் வந்து போல இந்த பாட்டை அமைச்சிருக்காரு. மானே நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றனும் நானாவே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வர்களல் பாடி வந்தோர் கொன்வாய் திறப்பாய் ஊனே உருகாய் உமக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனே பாடேலோர் எம்பாவாய் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். திருவடியை காட்டுறதுனால இது சக்தியை வியந்தது. ஒவ்வொரு பாடலும் சக்தியை வியந்து வியந்து போடுகின்ற காரணத்தினால, ஏன்னா கலல் வந்துருச்சுல, கலல்னா திருவடி, ஒவ்வொரு பாடலையும் கலல்னு வரும். திருவடியை பற்றி சொல்கின்ற காரணத்தினால் இது சக்தியை வியந்தது அப்படின்னு நமக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பாடல முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, கேவல நிலையில இருக்கின்ற அந்த உயிர்களை எழுப்பி இறைவனை வழிபாடு செய்வதற்கு தூண்டுவது போல இந்த பாடல் அமைச்சு. கேவல நிலையில இருந்தோம், இப்ப நம்ம எங்க போகணும், கொஞ்சம் எழுந்து சகநிலைக்கு வந்து அதுக்கப்புறம் சுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற அந்த திறத்தை இங்கே உணர்த்துகின்ற காரணத்தில் அது யார் செய்ய முடியும், சுவாமியுடைய சக்தி தான் செய்ய முடியும். நம்ம எழுப்பி வழிபாடு செய்ய வைப்பது யாரு, சிவபெருமானுடைய சக்தி. அதனால் இது சக்தியை வியந்தது என்று இந்த பாடலில் கூறப்பட்டிருக்கிறது. இதுகாரம் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருவம்பை பாடலை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவரையும் என்று சொல்லி இத்துடன் அடியை உரையை நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். அமைதியார்